கூடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்து சொல்லு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் எப்ப போடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. அடகு வச்சுதான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெண்களை வச்சுதான். அண்டை குண்டா ஜாமஞ்சட்டை அடகு வச்சுதான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெண்களை வச்சுதான். மேற்பிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க மேற்பிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். படிச்சாளுக்கு போனா இப்ப வேலை கிடையாது. எம்ஏ பிஏ படிச்சுட்டு ஒரு ஆள் பார்த்தா நிமிந்தால வேலைக்கு போறேன். அதுக்கு பேசாம ஆடு மாடு வளர்த்தீங்கன்னா அது உங்களை காப்பாற்றும். படிச்சவளுக்கு பூரா வேலை கிடைச்சிச்சுன்னா எதுக்கு எத்தனை குடும்பம் கஷ்டப்படுது கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ தமிழ் உறவுகள் யூடியூப் வாயிலாக நாடகங்களை வெளிநாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பூரா தமிழ்நாட்டிலே உரிய வேலை கிடைத்து விட்டால் எதற்காக மனைவி பிள்ளை பெத்த தாய் தப்பனை விட்டுட்டு எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்? இல்லையே. தொடர்ந்து எங்கு சென்றாலும் ஒரு கோச்சு வேனை எடுத்துக்கிட்டு இந்த நாடகத்தை பார்க்க வரக்கூடிய மறக்க முடியாத கிராமம் கீழப்பசலை. நடுத்தருதானப்பா? கீழப்பசலை நடுத்தருவை சேர்ந்த மகளிர் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி ஆத்தா. என்னது தம்பி, கொஞ்சம் இங்கிட்டு வாங்க தம்பி. என்னடா தூக்க வரிசையில் பேசிட்டு போறேன். சந்திக்கிறேன் அருமையான ஜாமியார். நிறைய பேத்த காலையில் நான் கீழ்பாக்கத்தில் சேர்க்கணும். தன்னால புலம்பி தவிக்கிற ஏன் நீ நான் பாடாப்படுத்துற? சேஜிபி இருக்காயா? இருந்தா அப்படி ஆளுகளை பூரா டோசர் பண்ணி சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல போட முடியுமா? சந்திக்காத நாரதரே கிடையாது. எத்தனை பேர்த்த சந்திருக்கீங்க 19 வருஷமா? வரிச்சூர் பழனியப்பன் தாத்தாதான் முத வள்ளிதர்ம நாடகத்தில் தர்க்கத்தை உண்டு பண்ணவரே வரிச்சூர் பழனியப்பன் தான். வரிச்சூர் பழனியப்ப தாத்தாவை சந்திச்சவன் இந்த எம்கேஆர். அதுக்கப்புறம் தேவலோகத்திலிருந்து உண்மையிலேயே நாரதர் வந்துட்டாரான்னு பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. ராசாக்கூர் புரட்டா சூரியனே திரைப்பட நடிகர் அவருடைய மாமா அஞ்சரக்கட்ட ஆறுமுகம். அவர் இறந்துட்டாரு. ஆமாண்ணே, இறந்துட்டாருண்ணே. இவன் என்ன இப்படி உட்கார்ந்து இருக்க திரும்பிக்கிட்டு என்னமோ சூதாடுற மாதிரி. புதுக்கோட்டை முத்தப்பா அவரே இறந்துட்டாருண்ணே. இங்க 4 பேர் நாடகம் நடிக்க வந்தீங்களா இல்ல கேதம் சொல்ல வந்தீங்களா? நீங்க இறந்தவங்களே சொன்னப்பா. நிறுத்துப்பா மிஸ்டர் நட்டுவாக்காளி மண்டை. ஆனா செந்தில் குமரன் ஒரு நல்லவன். நாடக உலகத்திலேயே நிறைய பேர்த்த எனக்கு பிடிக்கும். அதுல ஒரு நல்லவனாக தேர்ந்தெடுத்தது செந்தில் குமரன். அல்ல என்ன பண்ணவேன் பாவம். நாடகம் இல்லாட்டா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வேர்க்கல்ல வைப்பேன். எல்லாம் புனிதமான தொழில் தான். ஆனால் விறகு வெட்ட போவேன். அந்த நல்லவனை நான் அறிமுகம் செய்யும் போது இந்த சிவகங்கை மண்ணு அவனுக்கு கைதட்டினீங்க பாருங்க நீங்கள்லாம். இதோட என் நண்பனுக்கு எந்த சந்தோஷமும் முக்கியம் இல்லை. இப்போ நான் சொன்னதுக்காக அவன் சம்பளத்தில் 800 ரூபா பிடிச்சிக்கிருவேன்.
கேட்பான்னு தான் முந்தினேன். அதானே. ஆனால் பழக்க வழக்க நண்பன் என்பது கீத்துக்குள்ளே, ஆமா. கீத்து தட்டிக்குள்ள கொட்டைக்குள்ளே. கொட்டைக்குள்ள உள்ளறதான். மேடையில் நான் வந்துட்டேன், நான் ஒரு மாடு மாதிரி தான். ஓஹோ. வாடிக்குள்ளே இருக்கும்போது மாடு வளர்த்தவன்னு சொன்னதை கேட்க மூக்கனை கயிறை அறுத்து விட்டான்னா வளர்த்தவன் மயிரை புடுங்கினவெல்லாம் தெரியாது. பாயன் ஆமா. இந்த மாடு எப்பயுமே சுத்து மாடுதான், போக்கு மாடு கிடையாது. மாடு விளையாட போகுது. கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா இதை ராகமா பாடிக்கிட்டு நீ நத்திந்துவு நத்திந்துவுன்னு வாசிக்கிறத விட உண்மையிலேயே நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க ஐயா, நொக்க மட்டும் அற வாங்க போறான்டா நாடகத்தை கெடுத்தவன். நீ போயிரு மரியாதையா இரு. இப்ப யாரு ஜெயிக்கிறான்னு பாப்ப நோனி மேனே கடுப்பேத்துறாள் மயிலால். இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா சொன்ன வந்த மறந்து விட்டாங்க. இரு பெரிய தாள் சூப்பர் சிங்கரு பாடி அப்படி ரெண்டா பொழக்க போற இருப்பா. இருங்க பங்காளி பங்காளி பங்காளி. நாடக நடிகர் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு மட்டும்தான் நாடக உலகத்தில் ஓய்வு. ஆனால் 10 மணிலிருந்து காலையிலே 6 மணி வரைக்கும் ஓய்வு எடுக்காமல் மக்கள் பார்வையிலேயே எதையுமே ஏமாற்ற முடியாம கஷ்டப்படக்கூடிய ஒரே கலைஞர்னா இங்க இருக்க 4 பக்கம் இழந்தேன். உண்மைதானங்கய்யா. அவங்களுக்கு பெரும்பாலும் நான் வேலையே கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நாரதர் செந்தீர் குமரனா MKR இல்ல மருதமணியா? 108 தோன்றுவது சாத்தியமே. தோணாத சத்தியமே. திரையை விடும் காலம் புரியும் அப்போது திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது கண்ணே நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் பொய்யே சொல்லாததே. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் மலையாளம் காட்டும் பொய்யே சொல்லாததே பொய்யே சொல்லாததே. முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகள் புத்திராட்ச பூனைகளை பாலிங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காலம் தோற்றும் பொய்யே சொல்லாததே. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாததே பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது. நீங்க 4 பேர் போகலாம். எப்பா ரோசப்பட்டு புதுக்கோட்டை பஜேரி போயிடாதீங்க. 1/4 மணி நேரம் என் முகரையிலே நீங்கள் முழிக்கக்கூடாது. உங்களுக்கு ஓய்வு. போங்க ராசாக்கெல்லாம் உழைச்ச ராசாக்கா போங்க. நாங்கள் வண்டியை வாடகைக்கு விட்டவங்க. பேசு வசனம் மறந்து வச்சா. ஏன் நீ பேசு. வாயில் என்ன புண்ணா உனக்கு? வாயில் என்ன புண்ணா உனக்கு? நீ பேச மாட்டியா? இவர் டோப் மண்டான். ஏய் கரிச்சா மட்டா அந்த உயரம் கை நீட்டி பேசாத செந்தில். நீ என்ன பெரிய ஆளா? கை நீட்டி பேசாத அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா? போட்ட சவுடால் பேசுறாளா வேற எங்க? போட்ட வேஷத்துக்கு மரியாதை. உனக்கு என்ன தெரியும்? என்ன போட்ட வேஷத்துக்கு நீ பேசு. போட்ட வேஷத்துக்கு நீ பேசு. நீ என்ன சவுடால் பேசுற? என்னைய பார்த்து எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும். 100 கடுகு அவளை சொல்லு. சோழியை முடிச்சே விடுவேன். கடுகுலேயே முடிச்சிருவேன். கடுகு என்ன? அடுப்பை பத்த வைக்க விட மாட்டேன். சவுடால் பேசுறாதா வேற? உனக்கு என்ன தெரியும் பேசுற? கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சாத்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கலகப்பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம். அனைத்தும் கற்றவன். எல்லாத்தையும் எனக்கு தெரியும்.
ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவய சிந்தாமணி, வளையாபதி, நான் பேசுறேன், என்னை பாரு. அங்க நீ கிளிக்க வேண்டாம், என்னை கிளி. சபடால் பேசுற, இப்ப பேசு என்கிட்ட. எல்லாம் தெரியும், அனைத்தும் தெரிந்தவன். அன்னைக்கு எதுக்கு திருச்சி பக்கம் மெதலக்குள்ள ரோடு தெரியாம அலைஞ்ச? 70 போன அடிச்ச, எல்லாம் தெரியுமா? அதை விடு முதல்ல. எறும்பு கடிச்சு பிடிச்சுதான் அவனுக்கு. அவனா கத்துறாங்க. என்கிட்ட பேசு. என்ன? ராமாயணம் மண்ணால் ஆனது, மகாபாரதம் பெண்ணால் ஆனது, ராமாயணம் ஓரறிவு படைத்தது, மரஞ்செடிகளுக்கு ஓரறிவு, அப்படி புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீர்வாழ்வனுக்கு 3 அறிவு, அப்படி சொல்லு. பறவையினத்துக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு, உங்களை போன்ற முனிவருக்கு 7ஆம் அறிவு, இறைவனுக்கு 8ஆம் அறிவு. அந்த பாராட்டலாம் நீ பெரிய பள்ளிக்கூடத்து என்ன வாழ்க்கை இடத்துக்கு வந்தது நீங்க. இடத்துக்கு நீ வந்தது யாரு? வேலிமலை சாரல். உண்மை போன்ற முனிவர் வந்து யாகம் நடத்தது வேலிமலை சாரல். காவல் காக்கிறது நான் காவலாளி. எம் காவலுக்கு உண்மை யார் வர சொன்னது? காவக்காரன் தானே நீ. இருங்க, காவ காக்கிறதோட வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீ சட்டம் பேசுற. தூக்க மாத்திரை போடாமட்டேன். எங்க அண்ணன் போதைக்கே வழி தெரியாம தெரியும் சீதைக்கா. நீ பேசாம இருப்பா. விழா கமிட்டி கமான், விழா கமிட்டி. ஐயோ, நான் யார்கிட்ட நாடகம் பேசினேன், காசு யார்கிட்ட வாங்கணும் தெரியலையே. சரி வாங்க, நம்ம பேசுவோம். என்ன காது ஊத்த வச்சிருக்க வாங்கன்ற. அப்புறம் என்ன பேசணும்னா பேசு. இருங்க, அங்கிட்டு ஒண்ணு வந்து நிக்குது. அது என்னது? சத்தம் போட்டு பேசாதீங்க. எங்க அண்ணன் கிரிமினல். டேய், நீ பெரிய ஒரு இதுக்கும் ஜெத்தில ஏற்கனவே மாங்காய் ஊருகா திருண்ண கேஸ்ல உள்ள விட்டு வந்திருக்கேன். இந்த மாங்காய் ஊருகா திருண்ண. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் அவங்க 2 பேரும் பதில் சொல்ல முடியுமா? ஆமா. நீ அவன் என்ன கிளிக்கிறான்னு பாக்குறேன். இந்த கிளிக்கிறேன்னு சொல்லாத. அவன் மோசமான ஆளியா? ஏன்டா போட்டு படுத்துறிய? போடாங்க, அவன வர சொல்லுங்க. போ. ஓ மூஞ்சிக்கெல்லாம் மீசையை சிறுத்து வை. மச்ச மீசையிலேயே மூக்கே வளைஞ்சு வச்சாடா. டேய் டேய், ஓ புரிஞ்சு பேசுறாரு, பேசு. இங்க வா. வா தம்பி. அண்ணே கூப்பிட்டீங்களா? ஆமா. தம்பின்னா காரணம் இருக்கு. அண்ணன்னா என்ன வெண்ண? அண்ணன் என்ன அண்ணன் தொப்புள் கொடி உறவு அந்த வருதோ? அண்ணன்டாலும் காரணம் இருக்கு. என்ன காரணம்? தம்பின்னா முன்னாடி பிறக்கிற காதை காட்டிலும் பின்னாடி பிறக்கிற கொம்புக்கு வலிமை அதிகம். அதனால தம்பின்னு நீ சொல்லு பாப்பா. அண்ணனா அண்ணன்டா அண்ணன். முகரே பெரிய கோவக்காரரு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல. முகரே பார்த்தா கேள்வி கேட்டா அனைத்து கேள்விக்கும் நீங்க சொல்லுவியா? டேய் டேய், அறவாங்க போறடா. கேள்வி கேட்கிறேன், பதில சொல்லு. இல்ல தெரியலனா நீ எதுக்கு தான் இங்க வந்த அதை சொல்லு. தெரியும் நினைச்சிருக்கிறியா தெரியல நினைச்சிருக்கிறியா? உனக்கே 1-2 சொல்லி கொடுத்தேன். பசாம உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போயிரு, நான் பேசிக்கிறேன். ஓ தெரியாம வந்துட்டேன்னு மன்னிப்பு கேட்டு போடா. உன் புருஷன் கேளு. இந்த சாமிட்ட கேளு. யாரு கேள்வி தெரியாது? புராணம், ராமாயணம், மகாபாரதம் பூரா அப்படியே கரைச்சு அப்படியே குடிச்சிருக்கோம். சும்மா கிடையாது. தலையெழுத்துறாதலாம். எல்லா பேத்துக்கும் புராணமா விதி ஜாதக நோட்ல இருக்கும். உனக்கு நாடக நோட்டீஸ்ல இருக்குடா. என்ன 10 பாட்டு 2500 பாட்டு என் தெருல வச்சிருக்கேன். அரைஞ்சு விடுவேன். கேக்குறதுக்கு புராணம் தெரியும், எல்லாம் கரைச்சுக்கு வெங்க. இங்க வாடா, இங்க வா. 10 பாட்டு கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. புராணம், மகாபாரதம் வாங்கி பேச கூடாது. நான் பெரங்கட்ட அடிச்சு போடுவேன். ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அதெல்லாம் அவங்கிட்ட தான் வந்து முருகனே, நீ பாத்துக்க. எதா இருந்தாலும் அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும் தெரியல. நீ இருக்க உடம்புக்கு எஃப்ஐஆர் ஆகிற அளவுக்கு இந்த கோவம் அதிகம். போலீஸை சொல்லிடுவேன், கீழே பச்சல ஏச. நீ ஓன் ஜோலி மேல பாத்துட்டு போ. அவனை போ சொல்லு. பாத்துக்கிட்டு எதா இருந்தாலும் நேரம் இடது பக்கம் மீச தொங்குதுனே. வா. புராணம், ராமாயண, மகாபாரதம். ராமாயண மகாபாரத்தை நீங்க கரைச்சு கொடுத்து கரைச்சு குடிச்சு. சரி, நீங்க வாங்கி குடிச்சவங்க வாங்க. நீ வாங்கி குடிச்சவங்க தானே? வாங்கி குடிச்சவங்க தானே நீ? எல்லாரும் வாங்கி குடிக்கிறவங்க. எல்லாரும் வாங்கி. நான் குடுக்குறேன், நீங்க குடிங்க. இப்ப நான் கேக்குறேன் கேள்வி. ராமாயணம் மகாபாரதம். ஏன் தீட்டா நீ? நீங்கள் நானும் எதிரி. தொடக்கூடாது. தொட்டா அது ரோசம் போய். இப்படி பண்றவங்க கேட்டு போல அவர் கேட்டு நிப்பாட்டினா அசிங்கம் போயிடும். டேய் டேய், அவனை அவன் பண்ற. ஏன்டா? ஏன் சொல்ற அப்படி பண்ற?
மாத்தி இப்படி அடிக்க போறேன், இந்த கம்பி போய் குத்தி தலையெழுத்து மசுரா ரத்தம் சிறு சிறுன்னு அடிக்க போகுது எனக்கு. உனக்கு கேள்வி பார்த்தன நீ பயந்தா ஓடுறா. போ கேள்வி கேட்டு பார்க்க சொல்லு. வா நீர்மலை உடைக்கணும். மகாபாரதத்தை பத்திலா நான் தொடல விடு. மகாபாரதம் ராமாயணம் கேக்குற தொடாம பேசுங்க. அது என்ன கேள்வியை கேட்க விடாம நீ பண்றிய என்ன கேளுங்க கேளு கேளு கேட்டு 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 கேட்டு. மதுரையில ஓடுதே ஒரு நதி, அதுக்கு நதிக்கு பேர் என்ன? மதுரையில ஓடுற நதிக்கு பேர் என்ன? மதுரையில ஓடுறத சிவகங்கையில இருக்கு கேட்கணும். சிவகங்கையில ஓடுறத கேட்டா பரவாயில்ல. சிவகங்கையில ஓடுறத கேட்டா பரவாயில்ல. இது என்ன நாடு? சிவகங்கையை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? வாடா இங்க. என்ன இது என்ன நாடு? சேர சோழ பாண்டிய நாட்டுல இது என்ன நாடு? என்ன நாடுன்னு தெரியாதா உங்களுக்கு? உனக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவங்களுக்கு எப்படிடா சொல்றது? எப்படிங்க பேசுறது வேண்டாம்? சேர சோழ பாண்டிய நாடு அது தெரியும். இந்த மதுரை என்பதையே இந்த பகுதியே என்ன நாடுன்னு சொல்லுவோம்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி பாண்டிய நாடுன்னே சொல்லுவான். பாண்டிய நாடு தாங்க. அதெல்லாம் பாண்டிய நாடுன்னு சொல்லுவான். பாண்டிய நாடுதான். சரி வா, என் வாயில இருந்தே நீ வடை சுடுவா வா. பாண்டிய நாட்டுல ஓடக்கூடிய நதி பேர் என்ன நதி? பூராமே நாரதர் வேதம் மட்டும்ட்டா பூராமே நான் சொல்லி சொல்லியே உங்களுக்கு அவன் நல்ல கேள்வியை கேட்டு நிப்பாட்டியா? நானே சொல்லி சொல்லி கொடுக்கணும். எதுக்கு தான் நாரதர் வேதம் போடுறீங்க? செருப்பு கொண்டு பாடிக்க போறேன். சரி இப்ப நீ வாங்கிட்டு போறியா? மீசை தொங்குதுனே மீசை. மீசையை சரி பண்ண பாரு எவ்வளவு சலூன் கடைக்கு போய் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி. நான் கேக்குறேன் உங்கள்ட்ட நல்ல விஷயம். பாண்டிய நாடு முத்துடைத்து. ஏய் அந்த வெங்காயம் தான் கேட்கல. பாண்டிய நாட்டுல வெங்காயம் கேட்கலன்னா கேரட் பாண்டிய நாடு. டேய் நீ இப்படி பேசாத. பாண்டிய நாட்டுல ஓடுற நதிக்கு பேர் என்ன? கடல்ல கிடக்காது. ராசசிங்கமங்கலம் அப்படிங்கிற 48 மடையாண்ட அந்த கம்மாயில தான் கலக்கும். அந்த நதியோட பேர் என்ன? நல்ல கொஸ்டின். டேய் 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 நான் சொல்றேன், அதையா கேட்டு சொல்லு. ஏய் இரியா, எனக்கு தெரியாதப்ப. கொஸ்டின் இதெல்லாம் நான் கேட்கல. கேட்கறதுக்கு ஒரே பதில் என்ன நதி? உலகத்திலே ஓடக்கூடிய நதிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வைத்திருக்கிறான் இந்த மனிதன். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு நதி ஓடலாம். எத்தனை நதி ஓடினாலும் அந்த நதி தண்ணீர் பேரு பச்சை தண்ணி தான். நீங்க அண்ணே நீங்களா சொல்லுங்க. இவங்களை எப்படி பேசுறேன்னு மட்டும் சொல்லுங்களே. நீ பேசு. வாடா. நான் சரியா தான சொல்லிருக்கேன். டேய் டேய் வைகைன்னு ஒரு நதி ஓடுது. வைகை வைகை ஓடுதுல. மானாமரில இருந்து மதுரை அப்படி நேரா பேரு மானாமலை ஓடக்கூடிய ஆறுக்கு பேரு குண்டாறு. போடா போடா. வைகை நதி பாண்டிய நாட்டுல ஓடுதுல. சோழ நாட்டுல ஒரு நதி ஓடுது. அங்கேயும் நதி இருக்கு. என்ன நதி? அங்க ஒரு நதி ஓடுது, இங்க ஒரு நதி ஓடுது. ஐயோ ஐயா, சேர நாட்டுல ஒரு நதி ஓடும், பாண்டிய நாட்டுல ஒரு நதி ஓடும், சோழ நாட்டுல ஒரு நதி ஓடும், எல்லா நாட்டுலயும் நதி ஓடுமுங்க. மருதமணி நான் அரைஞ்சு விடுவேன். கேக்குற கேள்விக்கு மட்டும் நதி நிக்க போதா? அது நிக்கவே நிக்காது. கேக்குறதுக்கு பதில் தண்ணி நானே அந்த பதிலையும் சொல்லி தொலைகிறேன். ஏயா படுத்துறிய? இங்கே சோழ நாட்டுல ஓடுற நதி முன்னாடி பொன்னி நதி. இப்பொழுது பொன்னி நதி யாரும் இல்லைன்றது. பொன்னி நதி யாரும் இல்லைன்னு சொல்லுது. நாங்க இல்லைன்னு சொன்ன மாதிரி பேசுறீங்களே. நாங்களும் பொன்னி நதி தான் சொல்ல வந்தா அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க. இதுக்கு நாங்க என்ன பண்றது? உண்மையிலே கோவத்தை அடக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பாருங்க, கமண்டலத்தில் அடைத்தார் அகத்திய முனிவர். காகம் காக்கை தட்டி விட்டு விரிந்து ஓடியதனால் காவிரி. இன்று முதல் காவிரி. காகமா இல்ல காக்கையா? காகம் தட்டி விட்டு விரிந்து ஓடியதனால் இன்று முதல் காவிரி. காவிரி போய் புகும்பட்டினம். காவிரி புகும்பட்டினம். காவிரி போய் கடல்ல புகுற இடம் தான் காவிரி புகும்பட்டினம். அந்த பூம்புகார் நகரத்திலே கண்ணகி பிறந்தாள். அவளோட கோவலனுக்கு திருமணம் பண்ணா அங்கே கல்வன் என்று பட்டம் சுட்டப்பட்டு மதுரை மதியிலே யார கோவலனை வெட்டி கொண்டாங்க. அந்த செய்தி அறிந்து மறுசிலம்பை எடுத்துக்கொண்டு வெட்டி கொண்டாங்களா? கேக்குற உனக்கு தெரியலன்னா சொல்ற விஷயத்தை மட்டும் கேளு. மறுசிலம்பை எடுத்துக்கொண்டு மதுரை மதிக்கு வந்தாள் கண்ணகி. கொண்டாந்து சபையிலே உடைத்தாள். சபையிலே உடைக்கும் பொழுது அந்த சபையிலே கண்ணகியோட சிலம்பில இருந்து மாணிக்க பரல்கள் பரவி ஓடியது. கோப்பெருந்தேவி சிலம்பை உடைக்கும் பொழுது எண்ண பரல்கள் பரவி ஓடியது. வா கேள்வியை கிளிப்பம் அவன் தான் கேள்வி. ஓ சரி வாங்க நீங்க சொல்லுங்க. மதுரையம்பதியே கண்ணகி வந்து சிலம்பை உடைத்தாள். அப்படி உடைக்கின்ற பொழுது
சொல்லுவேனே உன்னை மாதிரி நக்கல் பிடிச்சவன நினைக்கிறியோ? ஏடி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அந்த கண்ணகி சிலம்ப உடைச்சால, உடைச்ச சிலம்பு ஈயமா இரும்பா? இந்த சென்மத்துக்கு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு வரவே மாட்டாங்க. மரியாதை நீ போயிரு உள்ள. உன் முகரை என் முகரையில நீ முழிக்கப்படாது. டேய் டேய் நீ அங்கிட்டு தானே போடா. நீ வா வாங்க வாங்க. இப்படி பதில் சொன்னா எப்படி தான் அவங்கள்ட்ட பேசுறது? எதை பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு? நீங்க சட்டை போடலாட்டியும் உங்களுக்கு திறமை இருக்கு. என்ன சொன்ன? கண்ணகி உடைத்த சிலம்புல பாருங்க சாமி, இரும்பா ஈயமாவா? அறிவு இருந்தா பேசுவானா? அறிவு இருந்தா அவன அறவே ஒரு அறவே மரியாதை அறவே என்ன யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியல. நாரதர் மகா முனிவர் என்னடா பேசுற? அவர் எதை பத்தி கேக்குறாரு? நீ என்ன இரும்பா ஈயமான்னு கேக்குறான் பாரு. புத்தி இருக்கா எரும மாட்டு பயலுக்கு? அந்த சபையிலே உடைக்கும் பொழுது கண்ணகியோட சிலம்புல இருந்து முத்துப்பரல் பரவியோடது, மாணிக்க பரல் பரவியோடியது. உடஞ்சு செதறி போனா நீ பிறை கொடுப்போம்யா. என்ன சிலம்பு? கோப்பெருந்தேவியோட பாண்டிய மன்னனோட சிலம்புல இருந்து என்ன சிலம்பு பரல் பரவியோடியது? நீங்க சொல்லுங்க. கேக்குறதுக்கு போய் அவன் இரும்பா ஈயமா தெரியுமானே? நாரதட்ட என்ன பேசுறது? மன சங்கடப்படுற மாதிரி. சரி வாங்க நீங்க சொல்லுங்க. உண்மையில நம்புறேங்க, திறமை இருக்கு. மன்னிக்கிறேன். சின்ன சரி மன்னிக்கிறேன். நீங்க உண்மையிலேயே அதுக்கான பதில சொல்லுங்க. சிலம்பு உடைச்சாங்களே, ஆமா அதத்தானே கேக்குறீங்க. அதே விஷயம் தான் உங்களுக்கு தெரியுது பாருங்க. அவனுக்கு தெரியுதான்னு பாத்தீங்களா? ஆளு வளர்ந்துருக்கேன், அறிவே இல்ல. அறிவு சுத்தமா வளரல. சரி வாங்க நீங்க சொல்லுங்க. சபையில சொல்லுங்க மக்கள்கிட்ட. சொல்றேன். நான் சொல்லலைன்னா ரொம்ப மனசு நீங்க தாண்டது. 2 பேர் இருந்து ஒண்ணுமே சரியில்லடா அப்படின்னு போயிடக்கூடாது. சிலம்பு உடைஞ்ச இடத்துல டைல்ஸ் போடுறாங்களா தளம் போடுறாங்களா? போலாம்பா, கீழே பசங்க எல்லாம் வண்டி எடுத்து கிளம்பலாம். நான் சொன்னது ஒரு நாயம் இருக்குடா. அந்த காலத்துல வெள்ளி இரும்பு ஈயம்லாம் இருந்துச்சு. அந்த காலத்துல நோத்தா விட்டு டைல்ஸ் ஆடா இருந்துச்சு. நீ சொல்லலாம் உடைச்ச இடம் வந்து பாறையா கருங்கல்லா ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். டைல்ஸ் இங்க எங்கனாவது வீட்டுல தானே உடைச்சிருக்கணும். அப்ப தளம் போடுறாங்களா டைல்ஸ்? போங்கடா டேய். சாமிக்கு லூசு உடிச்சிருச்சுடா. டேய் பேச்ச குறைங்கடா முதல்ல. இங்க பார்த்தா கோவம் வருதா? வராது. எப்படி வரவே வராது. இவ்வளவு பெரிய முட்டா பையில வந்து நான் பாத்திருக்கேனே. எனக்கு வேற என்ன தலையெழுத்து இது? கண்ணகி அந்த பேச்சு நான் கண்ணகி வல்ல சிலம்பு உடைக்கல. கண்ணகி வல்ல சிலம்பு உடைக்கல. சிலம்பே உடைக்கலாம்டா. கண்ணகி வல்ல சிலம்பு உடைக்கல. மதுரையில அந்த நிகழ்வே நடக்கல. இங்க வா இங்க வா. மகாபாரதம் ஒரு நிகழ்வு நடந்தது. நீ சொன்னீல கரைச்சிங்க கிழிச்சன்னு. இப்ப சொல்லு. மகாபாரதத்திலே கதாநாயகியர்னா பாஞ்சாலி, திரௌபதின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலி. பாஞ்சாலியை சபையிலே பகடை ஒட்டி பாஞ்சாலியும் இழந்தார்கள். பஞ்சபாண்டவர்கள் தண்ணியும் இழந்து பாஞ்சாலி மனைவியும் இழந்தார்கள். அப்போ சபையிலே துயில் உயிரியப்பட்டது. அவளோட சேலையே சபையில உறிஞ்சார்கள். உறிஞ்சவன் யாரு? உரிய சொன்னவன் யாரு? இது வந்து புராணம். இதுல வந்து சரியான ஒரு பதில ஏன்னா கரைச்சு குடிச்சிருக்கீங்கிறிய சரியான ஒரு பதில நீங்க சொல்லுவீன்னு எதிர்பார்க்கிறேன். திரௌபதிங்கிற பாஞ்சாலியோட சேலையை சபையிலே உறிந்தார்கள். உறிந்தவன் யாரு? உரிய சொன்னவன் யாரு? எல்லா நேரமும் விளையாட்ட பேசக்கூடாதா தம்பி? இந்த சிரிப்பெல்லாம் தெரியாது. நான் வந்து ஒரு நேரம் சாமி ஒரு நேரம் தவறா சேலையை உறிஞ்சது யாரு? உரிய சொன்னவன் யாரு? இதுதானே உங்களோட கேள்வி. நல்ல மனுஷா வாடா வாப்பா வா. நல்ல பஞ்ச பாண்டவர்கள் ஐவர். கேட்கல இது ஆரம்பிச்சா உனக்கு பதில் அவர் கேள்வி கேட்டார், பதில மட்டும் சொல்றா. இத பேச எனக்கு இது விஷயம் தெரியும்னே. நான் மொட்டைன்னு சொல்ல மாட்டேன். விஷயம் தெரியாம இவர் நினைச்சிட கூடாதுல்ல. சரிங்க. பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் 5 ஆண்களுக்கு அழியாத பத்தினியா ஒரு பெண்மணி பாஞ்சாலி. எப்படி நடிக்கிறாங்கன்னு பாருங்க. பதில் தெரியாம என்ன நடிப்பு பாருங்க. தேவர்கள் மூவர்கள் கிம்புருவர். டேய் டேய் குட் டே. டேய் கிம்புருவர் எந்த புருவர்லாம் இங்க வரல இருந்தாரா? குட்டை மாறிச்சு. டேய் இரு. அத்தனை பேருமே
உலகமே சுத்துவான் பாருங்கப்ப. சபையில அமர்ந்திருந்திருக்காரு. கேட்ட கேள்விக்கு பதில் அப்ப 50 ஒம்பளை இருந்தாலும் ஒரு ஒம்பளை உரியும் போது மத்த ஒம்பளை சேலையை மறைச்சிருக்குங்க. ஆனால் ஒத்த பொம்பளையே அத்தனை ஆண்கள் மத்தியிலே துகிலை உரிந்தார் சேலையை. பதில் சொல்லவே மாட்டேன். நீங்க விடுச்சு 2 வருஷம் உட்கார்ந்துருக்கீங்கண்ணே. சொல்ல மாட்டேன். இருங்க சாமி. கேட்டது இந்த கேள்விக்கு சத்தியமா என் தம்பி பதில் சொல்லுதான். துயில் அப்படின்னா அந்த பாமர மக்களுக்கு தெரியாது. துயில் என்பது சேலை. அதெல்லாம் சேலைன்னு சொல்லிட்டேன் சொல்லு. அப்படி சேலையை உறிஞ்சான் இல்ல. ஆமா. அந்த சேலை காட்டனா பாலிஸ்டரா? எதுக்கு நம்மள்ட்ட வந்து கேட்கணும்? இன்னும் திருந்த மாட்டாங்களே. 19 வருஷம் ஆச்சு. வேனில் வரும்போதே அழுதுகிட்டே வந்திருக்கேன். அப்புறம் இங்கே வந்து உன்னாட்ட நான் கேள்வி இனிமேல் கேட்டேன்னா அங்கே உட்காந்துக்க. மரியாதை இந்த பக்கமே நீ வரக்கூடாது. அது என்ன சொன்னா பாலிஸ்டா காட்டடா அப்படி கேட்குறானையா? என்ன லட்சணமாடா வளர்ந்து தொலைஞ்சிய? நான் கேட்கறது என்ன கேட்குறேன்? உன்னோட எனக்கு பெரிய கேவலமா தாண்டா இருக்கு. அப்படியே சுத்தி சுத்தி வந்தேன் பாருங்க. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரு, பாஞ்சாலி, அது இதுன்னு கூட இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. சரியா சொல்லிடுவான்னு பார்த்தா அந்த பேச்சு பேசக்கூடாது. நேரம் சொல்லுவான்னு இதைத்தான் சொல்லுவானா? நீ சொல்லு. நீயாவது உன்கிட்ட உருப்படியான பதில சொல்லு. வேணாம்னா சேலை அப்புறம் சரி வராது. நீ தப்புன்னு சொல்லிட்டு வா. நேரம் ஆச்சு, வா போ. டேய் 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 பதில் சொல்லிட்டு போங்கயா. பதில் சொல்லிட்டு போங்க. பதில சொல்லு. நீ சொல்லனா தம்பி ஆமா உண்மையில நீ முதல்ல என்ன சொல்லுவாப்லங்க. அவர் சொல்லுவாப்லங்க. அண்ணன் சொல்லிடுவேன். உன் மானத்தையும் காப்பாத்துவேன். இங்க உட்கார்ந்து அத்தனை பேர் மானத்தையும் காப்பாத்துவேன்டா. சொல்லுங்க. பஞ்ச பாண்டவர்கள் பஞ்சவாட்டவருக்கே போகாதீரா. போல சேலையை உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன் யாரு? உறிஞ்சவன். அவ்வளவுதான். இதுதான் கேள்வி. கேள்வி இதுக்கு பதில் என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க. இத முதல்ல மாதிரி நாங்க விளையாட்டாவெல்லாம் போக மாட்டோம். சரி சரி. அவன் பேசினாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த சேலை உரிந்தவர் யாரு? உரிய சொன்னவன் யாரு? ஏண்டா என்ன பேய் ஓ லட்சணம் இதுவை கண்டு அலைஞ்சிருக்கிறேன். அவன் லட்சணம் வாங்க. இந்த அவ்வளவுதான் அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் என்ன டைம் ஆகி என்ன வேணா போறோம்ப்பா. இருக்க நேரம் வீட்டுல போய் உட்காந்தா ஆத்தா வையும் அது தண்டை ஓட்டு கிடப்பீங்க. எனக்குள்ள கொஞ்ச நேரம் உட்காந்து சிரிச்சுட்டு போ. ஆமா பள்ளி நேரத்தெல்லாம் போயிட்டாங்க. பசங்க தூக்கிட்டு வச்சு அவங்களாம் இல்ல. சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க சாமி. நான் பதில சொல்றேன் சாமி. அந்த சேலை உரிய சொன்னவர் யாரு? உறிஞ்சவர் யாரு? இதானே. அவ்வளவுதான். அந்த சேலை சிவகங்கையில எடுத்தாங்களா மதுரையில எடுத்தாங்களா? அந்த காலத்துல டேய் சேலை எடுக்க சிவகங்கையா மதுரையாவா? சரி வாங்க. நீங்களாவது அதுக்கு பதில் அவர் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்களாவது சொல்லுங்க. மதுரையா சிவகங்கை? டேய் அதெல்லாம் விடியா. பதில மட்டும் சொல்லுங்க. அது அவன் தெரியாம பேசிவிட்டான். தூக்க வச்சுல மன்னிச்சுங்க. பதில மட்டும் சொல்லுங்க. காட்டனா பாலிஸ்டரா கேட்டது முதல் தவறு. சேலையை சிவசங்கையில் எடுத்ததாம் மசுராவில். மெஜுரா. மெஜுரா அப்படின்னா ஆங்கிலத்திலே மதுரைக்கு பேர் மெஜுரா. தப்பு. இப்போ நான் கேட்குறேன், சேலையை உறிஞ்சவன் யாரு? உரிய சொன்னவன் யாரு? அப்படி உரியும் போது உள்பாவடை கட்டியிருந்தான். கேள்வி கேட்கல சாமி. அம்மா உள்ள ஆளு சொன்ன ஒரு சப்தம் என்ன ஏதாவது கேட்ப? கேட்க மாட்டேன். தயவு செய்து கேட்கவே மாட்டேன். உங்கள்ட்ட கேள்வின்னு இனிமேல் எந்த ஏதாவது கேட்டேன்னா நீ வராதீரா. நீங்க நீ வீட்டுக்கு போகும்போது கூட உள்ள ஆளோட சோன ஒரு சத்தம் கேட்டுச்சு. தங்கச்சி அதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு வந்தது வந்துட்டான். ஏதாவது வேற கேள்வி அரைஞ்சு விடுவேன். நான் கோவத்துல இருக்கேன். அரைஞ்சு விடுவேன். சொருண்டு கடிச்சா சொருண்டு கடிச்சா ஆளோளம் சோ ஆளோளம் சோன் சத்தம். இருவர் இருக்காங்க. இருவர்ல
உங்களுக்கு ஒரு பெண்மகள் இருக்கான்ல, ஆமா. அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர வேணும். இப்படி படுத்துறீங்களா? உரிய சொன்னவன் யாரு, உறிஞ்சவன்? ஏய், உறிஞ்சது யாரு, உரிய சொன்ன நம்மளுக்கு என்ன தெரியும்? அந்தந்த ஊர்ல உரியும் போது நம்ம அங்க இருக்க முடியுமா? அது என்ன நியாயம் வேணாமா? அங்கனக்குள்ள இருந்து பார்த்தா நம்ம சொல்லியிருக்கலாம். அவ உரி இப்ப ஊருக்காரருக்கு என்னன்னா ஊரா நினைக்கிறாங்க, ஒண்ணு உறிஞ்சாங்களா இல்ல இவங்க சொன்னது மாதிரி எந்த கடையில எடுத்தாயின்னு நினைக்கிறீங்க? ஏனே நான் சொன்னது நியாயம்டா. ஏன்னா அந்த காலத்துல பாலிஸ்டரு காட்டன் இருந்துச்சு ஒண்ணு, உள்பாவடை கேட்டது 2 நியாயம். நீ சொன்ன வாடுறா சிவகங்களை எடுத்த ஏன் ஏதாவது ஒரு கடையில் தானே எடுக்கணும், கடையில் தானே எடுக்கணும். நீ கேட்டவன் இப்படி கேட்டிருக்கணும், எப்படி போத்திச்சா சரவணா அதை விட்டுட்டேன். அப்பயில போத்திச்சு சரவணாலாம் இருந்தாங்களா? இது மட்டும் மயிர் புடுங்குதோ? சரி விடு, 2 பேத்துக்குமே நம்மளுக்கு கேள்வி பதில் தெரியாது. நம்ம எந்த ராமாயணம் கண்ணே வெள்ளையம்மா ஒரு நாளும் பிரியாத பிறவி இன்று பிரிந்த மடா உமையனே. என்னைய சோதிக்கிறதுக்கே இருக்கு எல்லாருமே. மைக்க போட்டுருங்க, ஆஃப் பண்ணிட்டு போயாச்சு. காடையின் வேட்டைக்கு சென்றிட்டாலும் தம்பி உமத்திர மாட்டியா? கடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா அண்ணன் தம்பி. பச்சி வேட்டைக்கு சென்றிட்டாலும் தம்பி அஞ்சல சிங்கமே கைகோர்த்து செல்வோமடா 2 பேரும். எதுல வாய் வைக்கிற ஏரஞ்சிதமே படி நந்த மனத்துல கொஞ்சம் விளையாடு, நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்கு பாடல நீ பாடு. ஏரஞ்சிதமே படி நந்த வனத்துல கொஞ்சம் விளையாடு, நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்கு பாடல நீ பாடு. சித்திர திருவிழா தேரோடுது நீ வாடி, செல்ல கிளி ஏரஞ்சிதமே நீ வாடி. ஓ 1000 கோடிகள் நிலவக மொத்த முகம் மாறு, அந்த ஆதிசிவன் பிள்ளை மேனி முழுவதும் திருநீர். 1000 கோடிகள் நிலவக மொத்த முகம் மாறு. சாமி வந்திருக்காரு, கூப்பிடுங்க. சாமி வந்திருக்காருன்னு சடக்குன்னு கூப்பிடுன்னு சொல்லி எவ்வளவு வாங்குவோம்? சாமி ஆள் கனமா இருக்காரு, 8500 ரூபா வச்சுவா. இந்த ஒரு வேலை தான் அட்டன் செய்யல போடா. சத்தம் கூட ரைடியா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழகி வேயாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழகி வேயாமா, இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு பழகி வேயாமா. சை சை தர் தர் ஏனே ஓஞ்சி மண்டையில அடிச்சு விடுவேன். நாங்க ரேட்டு அவர்ட்ட ரேட்டே தாய்க்குளமே வாழ்க வாழ்க. அருமையான வரவேற்பது. இவங்க 2 பேரும் எப்படி சமாளிக்கிற நீ? ஏன் சாமி உங்கள்ட்ட இந்த பிள்ளை ஆசீர்வாதம் வாங்கும்போது நீங்க போட்ட குட்டி மாதிரியே இருக்கு. மகள்யா சந்தர் ஜாக்கல கட்டி பிடிக்க கூடாது. கலையே உன் விழி கூட கவி பாடுதே, கவி பாடு கண்ணிலேயே உன் நிழல் கூட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே. கலையே உன் விழி கூட கவி பாடுதே. கிழங்காதல் அமுதாந்த ஏகாந்த ராணி, கிழங்காதல் அமுதாந்த ஏகாந்த ராணி, இசையோடு வாடும் வேதாந்த வாணி, இசையோடு வாடும் வேதாந்த வாணி, இணையாவும் இல்லையே வெளிமேவும் நீ. கலையே உன் விழி கூட கவி பாடுதே. இளங்கோ
வாழ்க வாழ்க பல்லாண்டு வளர்க தொழில் சிறக்கு வாழ்க. அடுத்தபடியாக உங்கள் தங்கையை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை. தங்கச்சி சண்டைக்கு வந்தாரம்மா நரதரு சாகத்துணிந்தேனடி வீரத்தவே. தங்கச்சி சண்டைக்கு வந்தாரம்மா நரதரு சாகத்துணிந்தேனம்மா வீரத்தவே. குயிலே உனக்கு ஒரு செந்தால ஓமையனே. செந்தாமணி குயிலே உனக்கு ஒரு செந்தால பூமலனே. உன்னை தழுவாமலே சுகமில்லையே அவிக்கிலே மனது குயிலே. செந்தாமணி குயிலே உனக்கு ஒரு செந்தால பூமலனே. புது செந்தால பூமலரே. இந்த ஓனை அந்த முள்ளு செடியில் ஏறிச்சானம்மா. அம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டேன்? நீ மாத்திரை ஓடலை இன்னைக்கு. தங்கச்சி நாரதர் வந்திருக்கிறார். நாரத மகாமுனி அறிவென்று சொல்லக்கூடிய மாத்திரை எல்லாரும் செல்ல வேண்டும் ஒரு நாள் யாத்திரை. சரி வந்துட்டார் சண்டை. அழைத்து வாருங்கள். அழைக்க வேணாம், அந்தாலே வாடகை எடுத்து வந்துருவாப்புல. சாமி ஏன்டா இங்க என்ன அமலம் கமலம் நடக்குது? நீங்க என்னடா அப்படி அந்நிய உண்ணியமா இருக்கீங்க? சாமி வாருங்கள். வணக்கம். வணக்கம் பலமுறை சொல்லி தமிழ் மகள் கல்வி. வனத்தமிழ் பலமுறை சொல்லி நாரதன் முள்ளி தமிழ் மகள் கல்வி. உங்கள் வரமானி நான் வாழ வேண்டும், குணமான அருள் செய்ய வேண்டும். வனத்தமிழ் பலமுறை சொல்லி நாரதன் முள்ளி தமிழ் மகள் கல்வி. கலைவாணி தாயும் அழ்புகழல் போன திருமாலின் செல்வம். அள்ளை அபிராமி கலைவாணி தாயும் அழ்புகழல் போன திருமாலின் செல்வம். செல்வம் 16 சேரும் விதமாக செல்வம் 16 சேரும் விதமாக சாமி வர வேண்டுமே, யாவும் தர வேண்டுமே. வணக்கமிழ் பலமுறை சொல்லி நாரதர் சொல்லி தமிழ் மகள் கண்ணே. நாரத முனிவரே, நான் போற்றும் நல்லவரே, என் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் நல்லாசை தர வேண்டுகிறேன் சாமி. நம்பிராஜன் குடும்ப சம்பளத்துல 1300 பிடிச்சுக்கிறேன். முதல்ல தொலைங்கடா, முதல்ல போங்க, கிளம்புங்க முதல்ல. போயிட்டு வரேன். போய் தெரியாம பேசி விட்டான். வராத போயிருந்தேன். சென்று வருவேனே நாரதர
எதுக்குயா இப்ப நீ வேணும்ன்றதை கேட்டு வா. இவற்றெல்லாம் வந்து வாயில இருக்கக்கூடாது. ஆமா அப்பா சொல்லிவிட்டாரு. அப்பா சொல்லிவிட்டாரு. டேய் சாமியை பார்த்தேன்னா சாமி வாயில டேய் இருக்கா? டேய் கிளம்பு சாமி நான் பேசுனதுக்கெல்லாம் நீங்க மன்னிச்சுக்கிறணும். அப்படிலாம் மன்னிச்சா ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அந்த அளவுக்கு பேசிருக்கீங்க. சாமி சரி அப்படி என்னதான் கேளு, என்ன வேணும் உனக்கு? நானும் ஊரா மதுரை சிவகங்கை பரமக்குடி பார்த்திவனூர் சரி எங்கெங்கயோ கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. என்கிட்ட கிடைக்கும், கேளுங்க. ஆனா சாமிகிட்ட எந்த வரமா இருந்தாலும் நான் தர்றேன். சாமிகிட்ட கேட்ட கிடைக்கும்னு சொன்னாங்க. உண்மையிலே கிடைக்கும். ஐயா காவல்துறை வேற நிக்கிறாங்களே. நீ கேக்குறதுக்கு வரம் கேக்குறது அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? கணேஷ் போயில இருந்தா கொடுப்பீங்களா?